பாடல் வந்து எங்கே முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா, அதனால் ஒரு நன்மை பயக்கும் போது அது முக்கியத்துவம் பெறுது. இப்போ நம்ம வெறுமனே ஒரு காதல் பாடல் பண்ணுறப்போ அது வந்து ஹிட் ஆகுது ஹிட் ஆகும் போது செகண்டரி அது. செகண்டரி. ஆனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நீங்கள் சொன்னீங்களே, இப்போ அப்போதுலேருந்து தொடங்குறது தான் என்னோட அந்த அந்த நிகழ்வு குறித்தான ஒரு பாடல். அதுக்கப்புறம் வந்து நெகிழி பிளாஸ்டிக் ஒழிப்பு பற்றிய ஒரு பாடல் பண்ணோம். இப்போ அந்த அந்த சம்பவம் வந்து நீங்கள் வெறுமனே ஒரு 4 வரி கவிதையாக எழுதி நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் எதுலேயோ போடுறப்போ அது ஒரு 4 பேரை சென்றடையுதுன்னா, பாடல்களாக வரப்போ ஒரு 40 பேர் 400 பேர் சென்றடையும் அது. இப்போ வந்து அந்த நெகிழி குறித்து நீங்கள் கேட்டீங்க. நெகிழி குறித்து ஒரு பாடல் பண்ணோம். கலைஞர் தொலைக்காட்சியில் கூட வெளியிட் பண்ணாங்க. அது கானாபாலா அவர்கள் பண்ணாங்க. இது வந்து பெரிய லெவலில் வந்து என்ன சொல்கிறது, அதனுடைய விழிப்புணர்வு வந்து கொண்டு போய் சேர்த்ததுங்கிறது கண்டிப்பாக. நீங்கள் வெறுமனே இது பண்ணாதீங்க, மஞ்சப்பை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது தாண்டி அதனுடைய அதனால் என்ன வருது, ஒரு 10 நிமிஷம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த